உள்ளதான் நம்பி இருக்காரு. டேய் வாடா. பில்பேட் எங்க இருக்காரு? அண்ணா இருக்காருங்கண்ணா வாங்க. அப்ப காட்டுங்க. நோ எஸ் உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. நீயே 2 பேர் மாதிரி தான் இருக்கிற. யார் இந்த 2 பேர்? கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. குனிஞ்சா? நோ இங்க பாருங்கண்ணா. என்னடா 2 பேர்னு சொன்ன 2 ஜார் வந்திருக்குதுங்க. சார் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சார். ஓ அது வேறயா? வாங்க வாங்க உட்காருங்க. பெரியவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பசுபதி. Thank you. வாய் முழுக்க இங்கிலீஷா இருக்கு. அம்பாசிடர் கண்ணாடி எடுத்து கண்ணுல மாட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? சார் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சார். கம்ப்ளைண்டா? யார் மேல? எங்க டாடி மேல. டாடி மேலயா? அவர் என்னடா பண்ணாரு? ஜெட்டிக்ஸ் சேனல் பார்க்க விட மாட்டேங்கிறாரு சார். மீறி பார்த்தா அடிக்கிறாரு. பவர் ரேஞ்சர் பார்த்தா தப்பா? எங்க அம்மா ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லா சீரியலும் பாக்குறாங்க. நாங்க தான் கேக்குறோமா? எங்க அப்பா கூட தான் 10 o'clock மேல எஃப் சேனலா பாக்குறாரு. அதையும் கேக்குறோமா? அதே மாதிரி எங்களையும் பவர் ரேஞ்சர் பார்க்க விட வேண்டியதானே? அது வந்துப்பா உங்க படிப்பு கேட்ற கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர சார் நாங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? நோ இன்னும் என்ன பொருள் உனக்கு? அவங்க அப்பனை பிடிச்ச 4 அப்பப்ப என்னன்னு கேட்க சொல்றாங்க. நோ வாங்க நம்ம. ஏய் பசுபதி தம்மா துண்டு பசங்க சொல்றாங்கன்றதுக்கு அவங்க அப்பா மேல போய் கை வச்சோம்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா யார் பதில் சொல்றது? ஹலோ என் கம்ப்ளைன்ட் எடுக்க போறீங்களா இல்லையா? டேய் வால்டி போ முடியாதுடா. வாட கமிஷனர் ஆபீஸ் போலாம். ஏய் உட்காருப்பா. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உட்காருங்க சார். ஏதோ அவர்தான் பதட்டப்பட்டு பேசுறாருன்னா பெரியவர் நீங்களாவது எடுத்து சொல்ல கூடாதா? அப்ப ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்கணுமா? சரி பசுபதி அண்ணா இத இந்த பசங்க ரூட்லயே தான் போய் நாம டீல் பண்ணணும். என்னடா இந்த வேஸ்ட் போட்டு உடம்பு முழுக்க வேத்து ஊத்துதுங்கண்ணா. பசுபதி இந்த Dressோட வேல்யூ தெரியாம பேசாத. இன்னைக்கு குழந்தைகளுடைய சூப்பர் ஸ்டார் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். அதனால தான் இந்த கெட்டப்ல போய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ரெடி? இதெல்லாம் பிரமாதமாங்கண்ணா. மண்டையோடுங்கண்ணா. அது ஹெல்மெட்ரா. ஏ ரோஹித் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 8 o'clock ஆச்சு. ஸ்கூலுக்கு போகணும்னு நினைப்பில்ல? ஜெட்டிக்ஸ் சேனல் பார்க்க விட்டா தான் ஸ்கூலுக்கு போவோம். இல்லைன்னா போக மாட்டோம். அப்பா வந்தாருன்னா பெல்ட்டாலே அடி விழும். ஒருத்த ஒருத்த எனக்கு காப்பாட்ட பவர் ரேஞ்சர் இருக்கார். யாரா பவர் ரேஞ்சர்ஸ்? ஹாய் எல்லோ ரேஞ்சர். ஹாய் ரெட் ரேஞ்சர். ஹாய் 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 குழந்தைகளே வணக்கம். யோ யாரா நீங்க? நாங்களா? டைனோ தண்டர் பவர் அப். ஏய் என்ன இது இங்க வந்து வித்தியால காட்டிட்டு இருக்கீங்க? இந்த தீய சக்தியை உடனே அழிச்சிட வேண்டியதுதான். அவசரம் வேண்டாம் எல்லோ ரேஞ்சர், நான் பேசி பாக்குறேன். சரிங்க ரெட் ரேஞ்சர். நல்லா கேட்டுக்கங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்க ஜெட்டிக்ஸ் பார்க்க கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டதா எங்களுடைய பவர் ரேஞ்சர் உலகத்துக்கு தகவல் வந்திருக்குது. குழந்தைகளை ஜெட்டிக்ஸ் பார்க்க விடுங்க, இது எங்க உத்தரவு. ஏற்கனவே ஜெட்டிக்ஸ் சேனலை பார்த்து பசங்களை கெட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த சேனலே பேன் பண்ணனும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அட கருமான்றன இது. அட என்ன பண்ணி நீ? அண்ணன் எவ்வளவு நேரம் கால் கத்திட்டு இருக்காரு. இது கூட புரியல உனக்கு? அட என்ன பண்ணல நீ? எல்லோ ரேஞ்சர் ஒரு பில்லோ ரேஞ்சுக்கு இருந்துகிட்டு காட்டி கொடுத்துறாத. நம்ம ரேஞ்சே இப்ப வேற. நாமெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ். புரிஞ்சுதா? பெண்மணி எல்லோ ரேஞ்சரை ஆத்திர மூட்டிட்டீங்க. அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். யாரா நீயே பின்னாடி இருந்து ஒளிஞ்சு வர்ற? நாங்க பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி, நீ ஃபாரஸ்ட் ரேஞ்சரா? ஏய் யார பார்த்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ன்ற? நான் 1000 லைட் ஏசி. நம்ம டிபார்ட்மெண்ட் 1000 லைட் ஏசியா? இந்த வால் டியூப் பசங்களை நம்பி நாம ஏமாந்துட்டோமே. நம்ம தான் மண்டையோட்ட மாட்டி இருக்கோமே. ஏசிக்கு தெரியவா போகுது? ஏய் உங்களை தாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். எதுக்கா? ஒட்டு மொத்தமா எல்லா பசங்களோட படிப்பையும் நாசம் பண்ணிட்டீங்களாடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. ஹோம்வொர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 hour பவர் ரேஞ்சர்ஸ் பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஏய் என்னடா விட்டா பேசிட்டே இருக்கீங்க? இப்போ உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிறேன்டா. அதுக்கு முன்னாடி எங்க லேசர் துப்பாக்கிக்கு நீ பதில் சொல்லு. அண்ணா அது பொம்மை துப்பாக்கிங்கண்ணா. நீ ஒண்ணும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்க கடமை முடிஞ்சது. மாட்டிக்கிட்டோம், உசாராயிட்டோம். நாயுடு, எஸ் சார். நாம உடனடியா கிளம்பணும். கலெக்ஷனுக்கா சார்? ஷட் அப். பசுபதியை கூட்டிக்கிட்டு ஒரு டீமா கிளம்புறோம். எங்க சார்? கோயம்புத்தூர் பக்கத்துல பல்லடத்துல தான் அந்த கிரில் திருட்டு அக்யூஸ்ட் எல்லாம் பதுங்கி இருக்காங்கன்னு நமக்கு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்குது. சீக்கிரம் போய் அவங்களை எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணணும். நான் இருக்கும்போது பசுபதி எதுக்கு சார்? இந்த பாடியை வச்சு நான் என்ன செய்ய? பல்லுதான் குத்த முடியும். ஆனா பசுபதினா ஒரு பஸ்ஸையே கையால தூக்கி நிறுத்துவான். அதனால நான் சொன்னதை உடனே செய்யுங்க. Do what I say. Yes sir. இங்கிலீஷ்ல பேசினாதான் இன்ஸ்பெக்டர்னே மதிக்கிறாங்க. என்னய்யா ஊருக்குள்ள போலீஸ் வண்டி வந்திருக்கு? பசுபதி நில்லு. அண்ணா
டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக டிபார்ட்மெண்ட்ல கேள்வி வந்தாலும் பரவாயில்லைன்னு அரை மனசை நான் சம்மதிச்சிருக்கிறேன். ஆனா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கவே நீ திமிரா நடந்துக்க கூடாது, ஜாக்கிரதை. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன வணக்கம் போடுறீங்க? என்ன யாருன்னு தெரியலீங்களா? நான் தான் நம்ம சாவித்திரி அம்மா பையன் பசுபதிங்க. நம்ம பசுபதி? ஆமாங்க. அடையாளமே தெரியல, போலீஸ் மாதிரியே இருக்க. போலீஸ் மாதிரி இல்லீங்க, நெச போலீஸுங்க. நானு எஸ்பிஐ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன போய் சந்தேகப்பட்டு? பசுபதி அம்மா கண்ணே நல்லா இருக்கியாப்பா? அம்மா இந்த Dress பாருமா எப்படிமா இருக்கு? அம்மா உன் பசுபதி போலீஸ் ஆயிட்டானுங்கம்மா. இங்க பாருங்க பேர்ல எழுதி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்கேனுங்கம்மா. தாசையா வரலையா கண்ணே? ஐயோ நான் மறந்தே போயிட்டேனுங்கம்மா. தாசன தானுங்க, இவர் தானுங்கம்மா நம்ம தாசன. ஐயா வணக்கம் ஐயா. ஐயோ என்ன மாதிரி ஏன் காலில் விழுறீங்க? என்ற பசுபதி 4 பேர் மதிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுருக்கியப்பா, அதனாலதான். அட அதுக்காக ஏன் காலில்? என் வயசு என்ன உங்க வயசு என்ன? ஏமா என்ன காரியமா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் யாரு சொல்லியா? நமக்கெல்லாம் கடவுள் மாதிரி. நீங்க பாட்டுக்கு சாதாரணமா விழுந்து கும்பிடுறீங்க. என்ன கட்சிக்காரங்க விழுவானுங்க? ஐயோ அந்த மாதிரி நெடு விழுந்து கும்பிடுமா? ஐயோ ஏமா 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 இப்படி பண்றீங்க? ஏன் பசுபதி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? இவ்வளவு பெரியவங்கள என் காலில் விழ சொல்றியே? அம்மா நானும் உங்க பிள்ளை மாதிரி தானம்மா. ஏமா சாவித்திரி, என்ன நீ வந்தவங்க நடு ரோட்லயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருது வை. அண்ணா போன் அடிக்குதுங்க. பாக்குறேன். ஏசி ஏசி கிராமத்துல ஏன் சார் ஏசி? கிறுக்கா நம்ம டிபார்ட்மெண்ட் ஏசிடா. சார் தாஸ் பேசுறேன் சார். சார் அந்த ஏரியால தான் சார் இருக்கோம். அக்யூஸ்ட் இன்னும் half an hourல ரவுண்ட் அப் பண்ணிடுவோம் சார். ஆபரேஷன் முடிச்சிட்டு உங்களுக்கு இமிடியேட்டா போன்லயே ரிப்போர்ட் கொடுக்கிறேன். தேங்க் யூ சார். பசுபதி அந்த கிரில் திருடர்களை half an hourல ரவுண்ட் அப் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கேன். எதுக்குங்க அவ்வளவு நேரம்? 10 நிமிஷத்துல புடிச்சு வந்தா. ஏய் பசுபதி லெவல குறை. வா போலாம். கண்ணு சாப்பிடாம போறீங்க? அம்மா நாங்க முதல்ல போய் டியூட்டியை பாக்குறோம்மா, நீங்க சமைச்சு வைங்க வந்து சாப்பிடுறோம். வாங்க வாங்க. அடடா கறி சாப்பாடா? கிராமத்து சாப்பாடு நிறைய போடுங்க. இதாத்தான் அந்த ஈரல எடுத்து வைங்க. ஏமா ஏமா என்னம்மா இது? நான் என்ன முனி ராஜ்கிரணா இவ்வளவு வைக்கிறீங்க? பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்கப்பா. ஏம்மா நான் வளர்ந்துட்டேம்மா, உங்க மகன் ஓவரா வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்து முடிச்சு வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். ஏம்மா இங்க வாங்க. என்ன பசுபதிக்கு இலையே போடல? இல்ல கண்ணே நீங்க முதல்ல சாப்பிடுங்க, பசுபதி நானும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். அப்புறமானா என்ன? அவனுக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டமா? தனியா அண்டாவில வேகுதா? என்ன நடக்குது இங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணே, பசுபதிக்கு உருண்டைச்சோறுனா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எங்க எல்லாருக்கும் அதையே போடுங்க. அம்மா அண்ணன் தான் பெரிய பரவாயில்ல இல்லைங்க. இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய் உருண்டை சோறு பிடிச்சு கொடுங்க. சரிப்பா. உருண்டையா? உருண்டை சோறு இந்தாப்பா. அம்மா என்னது இது? உருண்டைச்சோறு. உருண்டையா? ஏய் இது கவளம்டா. ஸ்ரீரங்க கோயில் யானை வாயில வைக்கிறதுடா இது. அட பாவிகளா, குளோபல் சைஸ்ல தின்னுகிட்டு இருக்கீங்களடா. அம்மா இப்பதாம்மா தெரியுது பசுபதி ஏன் இப்படி வகதொகை இல்லாம வளர்ந்து நிக்கிறான்னு. கண்ணு வைக்காம சாப்பிடுப்பா. சாப்பிடுறதா? இத எந்த ஏரியால ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையம்மா. ஒரு உருண்டை கொடுமா, அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுறேன். இதுல டெமோ வேறயாடா? நோ கவனமா பாத்துக்குங்க. இது உருண்டைங்க. இது இப்படி வச்சு அட பசுபதி வாயால சாப்பிட சொன்னா மூஞ்சியால சாப்பிடுறியப்பா. ட்ரை பண்றேன், எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரே என்ன கண்ணுக்குலாம் கடுக்குது? காரம் அதிகமா போச்சுங்களா? முட்டாள் முட்டாள், இந்த மாதிரி பாசமா பரிமாறுறதுக்கு எனக்கு ஒரு அம்மா இல்லையாடு. நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ காரம் கீரம்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. ராஸ்கல் பிச்சு பிடி பிச்சு சாப்பிடு. அப்பா கள்ள நோட் அடிக்காதப்பா, போலீஸ் புடிச்சிரும். டேய் அம்மா பசுதி எப்பத்தா இருக்கால, அது முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்கு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா டாக்டர் 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றேன். அதுக்காக தான் கள்ள நோட் அடிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எவனா 30 ரூபாய் நோட் அடிப்பானா? 30 ரூபாய் நோட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, கர்மாந்திர புடிச்சோடனே நோட்டை தெரியாம மாத்தி அடிச்சு விட்டாரு. சரி வீடு, ஊருக்குள்ள நம்மள மாதிரி கிணப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. புதுசா கவர்மெண்ட்ல நோட்டு விட்டான்னு சொல்லி ஏமாத்தி பாப்பான். என்றா பொண்ணுச்சாமி, வியாபாரம் பரவாயில்லையா? நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு முதல்ல. ஒரு 60 ரூபாய்க்கு சில்லறை வேணும் இருந்தா கொடு. அட நானே காலைல இருந்து வியாபாரம் இல்லாம கிடக்குறேன், இதுல சில்லறை வேற வந்துட்டியா நீ? என்னடா கடங்காரன்ட்ட பேசுறாப்ல பேசுற? கல்லாப்பட்டிய பாக்காம சொல்றா, பாத்துட்டு இருக்காளையான்னு சொல்லு. பார்த்தா மட்டும் வந்துடா போகுது. 50 ரூபா இருக்கு, வாங்கிக்கிறியா? அப்பா 50 ரூபாய் தான் இருக்குதாம்பா, வாப்பா வேற கடைக்கு போலாம். டேய் சின்ன கருப்பு, நம்மளே 30 ரூபா நோட் அடிச்சுட்டு முழி பிதுங்கி போய் கிடக்குறான். அவன் 50 ரூபா தரமுன்னு சொல்றேன். பேசாம குடுக்குறத வாங்கிட்டு போவோம். மிச்ச 10 ரூபாய்க்கு உனக்கு சவு மிட்டாய் வாங்கிக்கிருவோம். பேசாம இரு.
நீ திருந்த மாட்ட. இந்த 60 ரூபா, இந்த 50 ரூபா. மாத்திட்டா சின்ன கருப்பு, இடத்த காலி பண்ணு. எப்பா தள்ளி விட்டடா பொண்ணுசாமி. டேய் சின்ன கருப்பு, விடிய விடிய நோட் அடிச்சு அப்பா ரொம்ப டயர்டா போயிட்டா. நீ என்ன பண்ற, நேர வீட்டுக்கு போய் அம்மாட்ட அந்த 50 ரூபாயை கொடுத்து கறியும் ஜோரியும் ஆக்க சொல்லு, நான் போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துறேன். அப்ப இது 25 ரூபாய் நோட்டுப்பா. என்னடா சொல்ற? ஆமா, அட வீணா போன பொண்ணுச்சாமி, விளங்காத பொண்ணுச்சாமி, நம்மள மாதிரியே கள்ள நோட்டு அடிச்சு கையில கொடுத்துட்டானே. அப்பா நம்ம அடிச்சு வச்சிருக்க கள்ள நோட்ல என்னப்பா பண்ணுறது? நீனும் உங்க அம்மாவும் சேர்ந்து நடு ரோட்ல படுக்க போட்டு நீ கொளுத்தி விட்டு போங்கடா. அப்பா கவலைப்படாதப்பா, அடுத்த வாட்டி 80 ரூபாய் நோட்டை கரெக்டா அடிக்கலாம். நீ தாண்டா அந்த பெரிய கருப்பு பிறந்த சின்ன கருப்பு. டேய் தாசே, டேய் நான் என்ன இது டேய் தாஸ், மரியாதை இல்லாம. நான் தான் தாஸ், என்ன தானே தேடுற, என்கிட்ட பேசு. சார் நான் என் பையன் தாசை தேடிட்டு இருக்கேன் சார். அட்மிட் பண்ணிட்டு பணம் கட்டாம ஓடி போயிட்டான். வெளியே விட மாட்டேன்றாங்க, அதனால அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க பையன் பேரு தாஸா? சார் நீங்க? நான் லார்டு லவக்கு தாஸ். சார் நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே சார். டேய் தாசே, டேய் அறிவேட்ட முண்டம், டேய் பண்ணாட, டேய் இங்க வாடா. டேய் தாசே, டேய் தாசு பொறும்போக்கு. அவன் ஒரு டே தான் சொல்லிட்டு இருந்தான். வாயை கொடுத்து இத்தனை டே வாங்கிட்டீங்களே சார். சார் எத்தனை டே சார்? இண்டிபெண்டன்ஸ் டே கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்சல்டேஷன் டே இப்பதான் கேள்விப்படுறேன். இன்வெஸ்டிகேஷன்ல இதெல்லாம் சகஜம், மூச்சு விடக்கூடாது. ஏப்பா இந்த போலீஸ்கார பையன் வந்திருக்கிறா, எதுக்கு நம்ம சேப்பா தான் இருக்கணும் இன்னமேலு. ஏப்பா அவன் ஒரு வரப்பா வரப்பா, வாப்பா ஓடி போயிடாடா. இல்ல இன்னைக்கு நானா அவனான்னு ஒரு கை பாத்துறேன். கைய பாக்குறியோ காலை பாக்குறியோ, நான் இருக்க மாட்டேவா. ஏ தாடி வாட ஓடி போலாம். ஐயோ சேகரண்ணா, எப்படிண்ணா இருக்கிறீங்க? ஜெயிலுக்கு போறோமே, அங்க யாரையுமே தெரியாதுன்னு நினைச்சு பயந்தேன். அப்பா நல்ல வேலை நீங்க இருக்கிறீங்க. நோ, என்னங்கண்ணா அப்படி பாக்குறீங்க? போலீஸா இருந்தவன் எப்படி உள்ள வந்தாண்ணா? அது ஒரு கூத்துங்கண்ணா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நானும் பணத்துக்காக எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயும் பணம் கிடைக்கலைங்க. வேற வழியே இல்லாம பணத்துக்காக செய்யாத தப்பு வந்துட்டு உள்ள வந்துட்டேனுங்கண்ணா. அதை விடுங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் அந்த பிரச்சனை பேசிட்டு. நோ சரிண்ணா, பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்னும் அண்ணன் மாதிரி இருப்போம்ண்ணா, புரியுதுங்களா? என்ன புதுசா உறவு கொண்டாடிட்டு போறான்? அம்மா, ஏறு பசுனி ஏத்துனாங்க, நம்ம ஊர் பிஎல்எஸ் மாதிரி டண்டரக்கா போடுது. அம்மா சோ 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 தாங்க காலி ஆகுதப்பா. ஏய் யாரா ராஸ்காப்லதுக்கு அண்ணா? அண்ணா நம்ம ஊர் பேரை இவ்வளவு கரெக்டா எப்படினே கண்டுபிடிச்சிய? வீலுக்கடியில ஒண்ணு கிடைக்கனதால அந்த ஊர்ல கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க. போய் தொலைங்கடா, அந்த பக்கம் ரூம் கட்டி விட்டுருக்காங்க. டிரைவர் அண்ணா, இத புடிச்சு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? எத்தனை பேத்துக்கடா நான் பதில் சொல்லி தொலைட்டோம். போய் தொலைங்கடா. உன்னுக்கு போய் விட மாட்டேங்கடா. இங்க வா, 1 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்குனே? யூரின் போறதுன்னா 1 ரூபா. என்னன்னு எங்க ஊர்ல ஒரு கூட தண்ணி 30 கிடைக்குது, நீங்க அடிக்கிற ஒண்ணுக்கு 1 ரூபா கேக்குறிய? சார் ஊரு ராசகாபாளையமா? எப்படினே இவ்வளவு கரெக்டா சொல்றிய? இதுக்கு முன்னாடி உங்க ஊர்க்காரன் ஒருத்தன் வந்து என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிட்டாயா. ஓ பசுவதியா? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுனே. ஓ நீ அவன் ஃப்ரெண்டா? ஓ என்ன தான் பண்ணி தொலைங்க. யோ போலீஸ் வாயா வெளியில. ஏய் யாரா நீ? ராசகாவாளையக்காரன், பேர் கருப்பு. ஓ பசுபதி ஊர்க்காரனா? ஊருக்காரன் மட்டும் இல்லையா, உறவுக்காரன், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏயா ஒரு ஏமாந்தவன் கிடைச்சா பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்களா? கேக்குறதுக்கு ஆன்லைன் நினைச்சீங்களா? என் பசுவதியை நான் இப்ப பாக்கணும். ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? அவன் அடிதடி கேஸ்ல உள்ள போயிருக்கான். பணம் வாங்கிட்டு போய் நீ பாக்குறதுக்கு ஆயுத கடத்தல் கேஸ்டா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள போட்டுக்கிறாங்க. மாவானே நீ சொந்தக்காரன் உள்ள போனே படவி கிளை போடுவாங்க. யோ நான் பார்க்காத ஜெயிலா? என் பசுவதியை எப்படி போலீஸ் பாதுகாப்போட உள்ள போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியுமியா? ஏய் பசுவதி, இந்த கருப்பு கிளம்பிட்டான்டா உன்னை காப்பாத்துறதுக்கு. ஏய் நான் துக்கத்துல வரேன், எனக்கு தூக்கத்தை பாரு. ஏய் டேய் யாரா நீ? தீவிரவாதி. தீவிரவாதியா? கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். எதுக்குயா? போலீஸ் ஃபோன் பண்ணி அவர் என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு? நீங்களே என்ன ஜெயிலுக்குள்ள கூட்டு போல டபடபடு உம்மட்டு பாக்கி உடைஞ்சு வச்சே. ஏ சார், கலைஞரையா வார வாரம் சிக்கன் போட சொல்லி இருக்காரு, போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் போறோம், நீ நட. பசுவதி உன்னை காப்பாத்தேன், உள்ளவே வந்திருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத. டேய் வாடா. இருங்க சார் போலாம். இவங்க எப்பவுமே இப்படித்தான் தொல்லை பண்ணுவாங்க, ஆனா இவங்கனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு கவலைப்படாத பசுவதி. டேய் அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வரும்போது செயலரியா சொன்னாரியா? நட நட. நடக்கிறோம்ல. சொல்லு பிரியா. இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு வாங்க. ஏன் என்னாச்சு? அம்மா பசுபதியை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியல.
எங்க ஓடிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நீ அப்படி கண்டு எதுவும் செய்தாத. போனை பசுபதி அம்மாட்ட கொடு, நான் பசுபதி மாதிரியே பேசி சமாளிக்கிறேன். அம்மா, பசுபதி லைன்ல இருக்காரு, பேசுங்க. பாத்து. பசுபதி. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பசுபதி பேசுறேனுங்கம்மா. எப்படி இருக்குதுமா உடம்பு? தாஸ் தம்பி, நீங்க பேசுறீங்க? அம்மா பசுபதி இல்ல. என்னடா இது? யார வேணாலும் ஏமாத்தலாம் போல இருக்கு, பெத்ததா ஏமாத்த முடியாது போல இருக்கு. அம்மா ஆமாமா, வேற ஒண்ணும் இல்ல. பசுபதி எஸ்பி கூட ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காப்ல. இப்ப திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்க, நான் அங்க அனுப்பிச்சேன்னு வைங்களேன். எஸ்பி கோச்சுக்கிட்டாருன்னா வேலைக்குள்ள போனாலும் போயிருமா? வேண்டாப்பா, வேண்டாம். பசுபதிய வேலையை முடிச்சுட்டே வர சொல்லுங்க. சரிம்மா, நீங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேம்மா. வச்சிட்டோமா? அப்பாடா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. பருப்பு பருப்பு, என்னடா அது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? தப்பிச்சு போக சுரங்க வெட்டிட்டு இருக்கணும். சுரங்க வெட்டுறீங்களா? வேணாண்டா பருப்பு. நாங்க தப்பிச்சு போனா உங்களுக்கு என்னங்கண்ணா? டேய், நீங்க பாட்டு தப்பிச்சு போயிடுவீங்க. நீங்க எப்படி தப்பிச்சு போனீங்கன்னு என்ன போட்டு நொங்கு 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 வாடுங்கடா. ஏற்கனவே வாங்கின அடிக்கு இன்னும் மருந்தே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வேணாண்டா பருப்பு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏங்கடா பருப்பு பருப்பு, என்னங்கடா அது? சத்தத்தையே காணோம். போயிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கோ. டேய் கருப்பு, ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலடா. டேய், நம்ம என்ன வேட்டைக்கா போறோம்? விளக்கு புடிச்சிட்டு போறதுக்கு. நம்ம தப்பிச்சு போறோம்டா. பேசாம என் காலை புடிச்சிட்டு கம்முன்னு வா. சரி. டேய், காலை புடிடா. டேய் பசுபதி, டேய் இங்கடா ஆளை காணா. டேய், சுரங்க வெட்டவன் ஏன் சைஸுக்கு வெட்டவனாமா? உன் சைஸுக்கு வெட்டி என்னால பூந்து வர முடியலடா. நான் என்ன கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கி டாமா கட்டிட்டு இருக்கேன், அகலமா கட்டுறதுக்கு. பேசாம இடிச்சு போட்டு வாடா. டேய் பசுபதி, நம்ம ஜெயிலுக்கு வெளியில வந்துட்டோம். நம்ம ஆபரேஷன் சக்சஸ். நான் இப்ப ஓபன் பண்ண போறேன். ஐயோ, ஜெயிலு ரூம்க்குள்ள வந்துட்டேனே. டேய், என்னடா இங்க இருந்து நின்னுக்கிற? ஐயா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் குறுக்கு வழியில வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என்கிட்ட போய் சொல்றியா நீ? தப்பிச்சு போகணும்னு வந்தையா. அதுக்கு இன்னும் 200 சேர்த்து நோண்டி இருக்கணும்டா. ஐயா, தப்பு பண்ணிட்டேயா. இப்ப என்னையா பண்றது? இவ்வளவு தூரம் நோண்டிட்டு வந்தீல்ல, அதையும் நீயே முடிவு பண்றா. ஐயா, வந்த வழியாவே லாக்கப்ல போய் உட்கார்ந்துக்கிறையா. எதையும் மனசுல வச்சுக்கிறாதீயா. போடா. நாசமா போனவன் தப்பிச்சு போலான்னு சொல்லி ஜெயிலர் ரூமுக்கு சுரங்க வெட்டி வச்சிருக்கா. ஐயா, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்லையா. தப்பிச்சு போறவன் உன்னை புடிச்சாங்கல்ல, அப்ப தப்பிச்சு போயிருக்கணும். கோர்ட்டு கொண்டு போனாங்கல்ல, அப்ப தப்பிச்சு போயிருக்கணும். எதுக்குடா ஜெயில வந்து தப்பிச்சு போய் ஏன் உயிரை வாங்குறீங்க? நாசமா போனவங்களா? அதானே தப்பிச்சு போறதுக்கு இப்ப சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன், ட்ரை பண்றேயா. இனிமே சுரங்க வெட்டு வேணி உன்னை கொன்னே விடுவிட்டா. ஐயோ, சுரங்கத்தை காலி பண்ணிட்டீங்களா?